ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காளான் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் காளான் எப்படி எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு மிளகு, சீரகம், தக்காளி வச்சு நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். அரைச்சதுக்கப்புறமா நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆனியன் வந்து இந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது நல்லா வந்து நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கறி மசாலா ஆட் பண்ண போகிறேன். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த காளான் இதில் ஆட் பண்ணி போகிறேன். இப்போ வந்து நான் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக நான் தண்ணி விட போகிறேங்க. தண்ணி லைட்டாக சேர்க்க போகிறேன். இப்போ இந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நான் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுட்டு அப்புறம் நம்ம நல்லா ட்ரை ஆக்கிக்கலாம். நம்மளுடைய காளான் அப்புறம் நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காளான் கிரேவி வந்து இப்போது அதாவது ஃப்ரை வந்து நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தக்காளி சாதத்துக்கு நான் தக்காளி சாதத்துக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் இது மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.